அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு பென் ஸ்டாண்டு ஒரு நோட்புக் ஐடியா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கார்ட்போர்ட் பாக்ஸ், க்ளூ, பெயிண்ட், ப்ரஷ், கட்டர், ஸ்கேல், பென்சில். இப்போது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் நான் இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ. இப்போது கட்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி லேசாக கீறிட்டு அதுக்கப்புறமா உள்ளே விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் 2 கோட்டிங் கொடுத்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் ரெட் கலரில் சின்ன சின்ன பூ மாதிரி வரைய போகிறேன். நீங்கள் முன்னாடியே பென்சிலில் வரைஞ்சிட்டு அது மேலேயே வரையலாம், இல்லை இப்படியே நீங்கள் ரேண்டமாக வரைகிறதுனாலும் வரையலாம். எல்லோக்கும் ரெட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நான் இது மாதிரி சின்ன சின்ன பூவும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம மேலே கட் பண்ணி எடுத்த அந்த பாக்ஸையும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பூக்கு நடுவில் ஒரு எல்லோ கலரில் பட்ஸ் வச்சு நான் ரவுண்ட் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் லீஃப் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக க்ரீன் கலரில் நான் இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போது நம்ம க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பாக்ஸை கீழே ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பாக்ஸுக்கு நடுவில் ரெட் கலர் பேப்பர் உள்ளே வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா அங்கேயும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் பெயிண்ட் பண்ணி வச்சு அதையும் இதோட அட்டாச் பண்ணிக்கிறேன். எல்லா சைடும் நல்லா க்ளூ போட்டு நல்லா அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்மளோட பென்சில் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பென்சில் மட்டும் இல்லாமல் எரேசர், இந்த மாதிரி பெயிண்ட் எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்கள் டேபிளில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம ஒரு நோட் புக் ஐடியா பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு நோட் புக் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பிளாக் கலரில் ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் சார்ட் அது மாதிரி எது வேணாலும் ஒட்டிக்கலாம். இப்போது இதை க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். நான் A4 சைஸுக்கு இருக்க பேப்பர் ஒட்டினதுனால கொஞ்சம் கேப் இருந்தது. அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்க பேட்ச் எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். இந்த கிராஃப்டோட பெஸ்ட் பார்ட், இதில் நீங்கள் சாக் பீஸ் வச்சு எழுதிக்கலாம். நான் எவ்வளோ டார்க்காக எழுதுறேன்னு பாருங்கள். இது நம்மளால் அழிச்சு திரும்பியும் எழுதிக்க முடியும். சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இது மாதிரி நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அது அழிஞ்சிடும். நீங்கள் இதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான பேப்பர் ஒட்டினா மட்டும்தான் இது பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் பேர் எழுதிக்கலாம், எது வேணாலும் உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிறத எழுதிக்கலாம்.
இந்த நோட் புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட டிசைன், இது வந்த விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி ஏதாவது செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.